சிறையில் மரண தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த இந்தியர் சரப்ஜித் சிங் சக கைதிகளால் கத்தி மற்றும் செங்கற்களால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இந்தியரான சரப்ஜித் சிங்கிற்கு மரண தண்டனை அந்நாட்டு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது. மரண தண்டனை கைதியாக அவர் லாகூரில் உள்ள கோட் லக்பத் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று சிறையில் உள்ள சக கைதிகளால் அவர் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. செங்கற்கள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களால் அவர் தாக்கப்பட்டதால் படுகாயமடைந்து லாகூர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறார். இந்த தாக்குதலில் 5 பேர் வரை ஈடுபட்டிருக்கலாம் என்று முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து தகவல் அறிந்த அவரது மகள் ஸ்பன்தீப் கடந்த ஜனவரி மாதம் முதலே அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தகவல் கிடைத்ததாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் ஆகியோரிடம் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். ஆனாலும் அது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் ஸ்பன்தீப் குற்றம் சாட்டியுள்ளார். काफ़ी दिन पहले ही पापा का मैसेज भी मिला था कि उनको धमकियां दे रहे हैं वहाँ के कुछ कैदी, और हमने ये बात अपनी सरकार में भी बताई थी और उन्होंने हमें बोला था ये कि वो पाकिस्तान सरकार से बात करेंगे इस बारे में और उनकी सुरक्षा व्यवस्था का भी इंतज़ाम किया जाएगा। और पहले भी हमें ये बोला गया था पाकिस्तान सरकार की तरफ से कि पापा की सुरक्षा के लिए वहाँ कड़े इंतज़ाम किए, लेकिन अगर इतने कड़े इंतज़ाम किए थे तो फिर कैसे हो सकता है? இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரஷீத் தால்வி, சரப்ஜித் சிங்கை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்குமாறு பாகிஸ்தான் அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் சிறைக்குள்ளேயே அவருக்கு போதிய பாதுகாப்பை வழங்க முடியாத அந்நாட்டு அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். इसमें कोई साजिश है या नहीं है, इससे कोई फर्क नहीं पड़ता है। पाकिस्तान अच्छे तरीके से हमारे जज्बात से वाकिफ है। हम लगातार पाकिस्तान से ये कहते रहे हैं कि इंसानियत के नाम पर सरबजीत को छोड़ दिया जाए। कम से कम वो हिंदुस्तान के लोगों की निगाह में गुनाहगार नहीं है। पाकिस्तान की सरकार अगर सरबजीत को जेल के अंदर भी महफूज नहीं रख सकती, उसकी ठीक सिक्योरिटी का इंतजाम नहीं कर सकती, तो इसकी जितनी निंदा की जाए, जितनी मजम्मत की जाए, इतना कम है. சரப்ஜித் சிங் தாக்கப்பட்டது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் முக்தர் அப்பாஸ் நக்வி, நமது சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் பாகிஸ்தான் நாட்டவர்களை நாம் மென்மையாக கையாளும் போது நம்மவர்களை அந்நாட்டினர் கொடூரமான முறையில் தாக்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். இந்த அராஜக செயலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். भारत की सरकार इसको गंभीरता से ले, कड़ाई से ले और पाकिस्तान की सरकार को दो टूक है कि हम जो पाकिस्तान के गुनाहगार हैं उन पर तो नरमी बरत रहे हैं और वो हमारे बेगुनाहों पर इस तरह की हरकतें कर रहे हैं. ये स्वीकार नहीं है, ये बर्दाश्त नहीं है. ये இதனிடையே லாகூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சரப்ஜித் சிங்கை பார்வையிட இந்திய தூதரக அதிகாரிகளை அனுமதிப்பதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக லாகூர் சிறையின் மூத்த சிறை அதிகாரி உட்பட 3 பேரை சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.